உனக்கு இந்த வருஷம் நான் வந்துட்டு அவார்டு வாங்கி கொடுக்காம விட மாட்டேன்டா. இந்த வட்டம் பாரு, நீ பயங்கரமாக ஃபேமஸ் ஆக போகிற. தமிழ்நாடு முழுக்க இல்லை, இந்தியா முழுக்க ஃபேமஸ் ஆக போகிற. ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்க வரட்டாறு வழுக்குப்பாறைன்ற இடத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி போயிட்டுருக்கோம். ஷார்ட்ஸ் மட்டும் போடலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் இங்கே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்தது. அது எல்லாத்தையும் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காட்டி தான் இந்த வீடியோ வந்து ஃபுல் வீடியோவாக்கி போடுறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சென்னையிலேருந்து மதுரையில் என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிட்டு அங்கேருந்து தேனியிலேருந்து தேவதானப்பட்டி அப்படின்ற ஊருக்கு வந்திருக்கோம். அங்கே டீ கடையில் இந்த அண்ணாவை பார்த்தேன். இந்த அண்ணா நானும் அதே ஊர் தான்ப்பா, வாங்க நம்ம தோட்டம் அங்கே இந்த சைடில் தான் இருக்குது, நான் உங்களை இறக்கி விட்றேன்னு சொல்லி அங்கேயே கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் மட்டும் தான் நம்ம நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. இவர் அவரோட சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்மள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க, வாங்க கேட்கலாம். எந்த மாதம் வரும்? கார்த்திகை விளக்கு போடுறாங்கல்ல, அன்னைக்கு ஒரே நாள் திருவிழா அந்த மலையில இடம் இருந்தது. ஆமாம், அவ்வளவு கூட்டம் போகும். மொட்டை எடுக்க ஒரு வீடியோவில் பார்த்தேன், எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம், இதில் மேலே அந்த பறம் இருக்குது கோயில். அந்த காலத்து கோயில். இதில் சுவேந்து லிங்கமாக வளர்ந்து சென்னையிலேருந்துலாம் வந்து சர்ச்சு போட்டுருக்காங்க மேலே. இதில் விளக்கு காய்ச்சி தீபம் போடுவாங்க. அதனால் அதில் பெரிய இது இருக்குது, அந்த ஏரியா அப்புறம் தெரியும். விளக்கு போட்டாங்களா அந்த காய்ச்சி தீபத்தை பார்த்துட்டு இங்கே இருக்க அழுப்புறம் விரத விடுவாங்க, சாப்பிடுவாங்க. திருவண்ணாமலை தீபம் மாதிரி. ஆமாம், அதே மாதிரி தான். ஒரே நாள் திருவிழா. விடிய சனம் சல்ல வரி லைட்டாக போட்டிருப்பாங்க. கரண்ட் அங்கே வரைக்கும் மேலே வருது. அந்த விளக்கு போடுறாங்களா திருவண்ணாமலையில், அந்த அப்பா இங்கே ஒரு விளக்கு போடுவாங்க. காட்டு இருக்கு நிறைய இருக்கு. அந்த மழை பெய்யுறதுனால கீழே வராது. வேறு என்ன மிருகம் இருக்குங்க? ஆனை தவிர்த்து கரடி இல்லை, ஆனை இல்லை, மற்றது இருக்குது. புலி இதில் இருக்கு. அது இருக்குது. இன்ன வரைக்கும் இங்கே வந்ததில்லை. அடிவாரத்துலேருந்து நடந்துருக்கோம். ஆனால் இங்கேயே வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு தண்ணி. இதே வர்த்தது மேலே தண்ணி விழுகிற பால்ஸ் வேறு. ஆமாம், சென்ட்ரல் அதே பால்ஸ் வேறடா. இந்த ரோட்டுலேயே நேராக போனால் கீழே அடிவாரத்துக்கு ரோடு பாண்டி கோயில். இதுதான் பாண்டி கோயிலா? ஆமாம், இந்த அவ்வளோ தொலைவில் ஃபால்ஸ் இருக்குது. சரி, இப்படியே போயிட்டு திரும்பி வந்து அங்கே ஒரு பாலம் போகுது. நீங்கள் போகும்போது பார்த்துக்கே போவீங்க, தண்ணி போகும். அதுக்கு நேராக ஒரு மண் ரோடு போகுது. அது ஏறி போனீங்களாங்க அங்கேயே போயிடும். அங்கே இதுக்கு இது அம்மாமிச்சி அந்த தலையாறு கேட்குறோம். சரி, இதே ஒரு ஆள் இடம் கேட்குறாப்புல, மெசாஜ் தராங்க. ஒரு 21 சென்ட் கொடுங்க பங்களாக்கட்டு. வாங்க பாருங்க, இடத்த பாருங்க. அருமையான ஏரியாங்க. வந்தால் ஒரு 21 சென்ட் 5 லட்ச ரூபா வந்து கொடுங்க. வாங்க போ. ஊரை இற போட சொல்லி விடுவார் என் பின்னாடியே. கோழியை பூரா போ, பூரா இற போட சொல்லி கோழி பூராமே விடுவார். நான் போனேன்னாக்க என் முன்னாடியே விடுவாருங்க பூராமே. இங்கே வர்றவங்களுக்கு மிக ஒரு முக்கியமான விஷயம், இதில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பியெல்லாம் தெரியுது இல்லையா, சோலார் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த கம்பி எல்லாத்துலேயும் வந்துட்டு கரண்ட் வச்சுருக்காங்களாம். ஸோ வந்து யாரும் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ கூட இதில் கை வச்சிடாதீங்க. கரண்ட் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்க எப்போ ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க, எப்போ ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ வந்து அவங்களுடைய ஆடு மாடு வந்துட்டு வெளியே வராமல் இருக்கவும், வேறு எதனாச்சும் மிருகங்கள் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காண்டியும் போட்டு வச்சுருக்காங்க போல இருக்குது. எல்லாமே வந்து கரண்ட்டு வேலி சோலாரில் தான் போட்டிருக்காங்க. ஆனால் சோலார்லேருந்து கரண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேனலுக்கு 48 வோல்ட்டு என்னமோ வரும். 9 பேனல் போடுவாங்க மினிமம் ஒரு விவசாய நிலத்துக்கு. ஏன்னா அவங்க வந்து 3 பேஸ் மோட்ரு போட்டாங்கன்னா மினிமம்
ஒரு 9 பேனல்னாலும் வைப்பாங்க. ஸோ அதோட வோல்டேஜ் எப்படி பார்த்தாலும் எக்கச்சக்கமாக வரும். ஒரு 600 வரைக்கும் வரும், 600 வோல்டேஜ் வரையும் வரும். ஸோ இதில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் வரும்ன்றது எனக்கு தெரியல. இதில் எவ்வளோ வோல்டேஜ் வர மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு. டிசியில் கொடுத்தாங்களா ஏசியில் கொடுத்துருப்பாங்களா அப்படின்றது தெரில. அது வந்து அதில் கரண்ட் வந்து ஏசியாக கன்வெர்ட் பண்ணியும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அவங்களோட மோட்ரு ஏசி மோட்டராக இருந்துச்சுன்னா அதை கன்வெர்ட் பண்ணி ஏசியாக மாற்றிருப்பாங்க. அப்படி இல்லை, ஒரு சில மோட்டர்கள் தான் வந்து சப்மர்சபிள் மோட்டர், இந்த மாதிரி மோட்டார்ஸ்லாம் வந்து டிசிலேயே இருக்குது. மேக்ஸிமம் ஏசி தான், எல்லாமே வந்து ஏசி 3 phase கனெக்ஷனில் வந்துட்டு ஓடக்கூடிய மோட்டர்ஸாக தான் இருக்கும். ஸோ வந்து அதுக்காண்டி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த கரண்ட்லேருந்து எடுத்து இதுக்கு வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. மாமரம், இந்த லைன் முழுக்கவே மாமரம் தான். இது பாருங்கள், ஃபுல்லாக மாமரம். மங்காவாக காய்ச்சி தொங்குது பாருங்கள். இதோ பக்கத்தில் காட்டுறேன், கை கெட்டுற தூரத்தில் மாமரம். ஏன்னா ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது இங்கே. இது பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டல்காரங்களோட நாய். இப்போ இது நம்ம கூட தான் வரப்போகுது. வா, இதுதான் நம்மளுக்கு இப்போ வழி காட்ட போகுது. இவர் தான் வந்து நம்மளுக்கு இப்போ வழி காட்ட போகிறாரு. போங்க முன்னால். அந்த அம்மா சொல்லி விட்டாங்க, நீங்கள் போங்க, அவன் உனக்கு வழி காட்டுவான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அதே மாதிரியே வரான். நான் வர்றேன்னு பார்த்துட்டு போகிறான். எனக்கு இதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. ரியல் லைஃப்பில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நாய் நான் இப்போ தான் பார்க்குறேன். அந்த அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்க பாருங்கள், எனக்காண்டி வெயிட் பண்ணுது, நான் வர்றேன்னா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு போகுது பாருங்கள். நான் வந்தோடனே பார்த்தீங்கன்னா என் மேலே ஏறி ஒரு தாவுச்சு பாருங்க. நான் மிரண்டு போயிட்டேன், என்னடா இது கடிச்சு வச்சிருமோ அப்படின்னு பார்த்தேன். ஆனால் பார்த்தா இவ்வளோ நல்ல நாயாக இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இப்போ நம்மளுக்கு அதுதான் வழி காட்டிக்கிட்டு இருக்கு. ஃபுல்லாக அருவி போகிற வரைக்கும் நம்மளுக்கு வழி காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருவிக்கு போகிற வரைக்கும் வழி காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் நம்மளை மாதிரி ட்ராவலர்ஸுங்க இங்கே வர்றாங்கல்ல, வர்றவங்க பூராமே வந்து இந்த நாய்க்கு வந்து பிஸ்கெட்டு அது இதெல்லாம் சொல்லி போடுவாங்களாம். அப்படி போட்டு பழக்கமானதுனால ட்ராவலர்ஸ் கண்டா இது வந்து குஷி ஆகிடுமா. வழக்கமாக வந்து ட்ராவலர்ஸ் நம்ம தான் வந்துட்டு எக்ஸைட் ஆகும். ஆனால் ஒரு நாய் வந்துட்டு ட்ராவலர்ஸை பார்த்து எக்ஸைட் ஆகிறது நான் இப்போ தான் பார்க்குறேன். அதுவும் நான் ஓவராக எக்ஸைட் ஆவேன் இந்த மாதிரி இடங்களுக்குலாம் வரும்போது. ஆனால் பாருங்களேன், அந்த நாய் தான் எனக்கு வந்து வழி காட்டிக்கிட்டு இருக்கு. இப்போது வாடா, அது புரியுதுங்க, நான் பேசுகிறது அதுக்கு புரியுது. ஆனால் நீ வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆயிடுவடா. வா போலாம். போகிற வழியில் ஃபுல்லாக அவன் வேலையும் பார்த்துக்கிறான் அப்பப்போ. டேய், கரெக்டான வழியில் தான் கொண்டு போறியா? டேய், பொறுமையாக போடா. இல்லைடா, கொஞ்ச நேரம் வரேன். போகலாம் போ. அடங்கொக்கா முக்கா சொன்னோன்னே அப்படியே புரியுதுங்க. இவன் பேர் என்னன்னு கேட்க மறந்துட்டேன். ஆனால் இந்த இடத்தோட இவன் தான் ஸ்பெஷலாக இருப்பான் போல இருக்கே இன்றைக்கி. அந்த இடம் தான் ஸ்பெஷல்ன்ட்டு வர. ஆனால் இவன் ட்ரெயின்டு டாக்குன்னுலாம் சொல்ல முடியாதுங்க. ட்ரெயின்டு டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற வேலையை செய்யும், அவ்வளோதான். ஆனால் நாட்டு நாய்க்கு எப்பேற்பட்ட அறிவு இருக்குது பாருங்கள். இது மாதிரி ஒரு நாய் வந்துட்டு ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட்லேயோ
இல்லை வந்து லேப்லேயே கூட வந்துட்டு இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு நான் பார்த்ததில்ல. நாங்கள் வந்து கிரேடன் வளர்த்துருக்கோம், லேப் வளர்த்துருக்கோம். லேப் வந்துட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும், ஆனால் கற்றுக் கொடுத்தா நல்லா பிக்கப் ஆகிடும். ஆனால் இதுக்கு வந்து யார் கற்றுக் கொடுத்துருப்பா சொல்லுங்கள்? யாருமே கற்றுக் கொடுக்கல. ஆனால் வந்து மனுஷங்க பேசுகிறது புரியுது, நில்லு நான் நிற்கிது, போனால் போகுது. அவ்வளோ அறிவாக இருக்குது. டேய், கரெக்டான ரூட்டில் தான் போறியா? அப்போ இதனால தெளிவாக தான் போகிறான். மாமரத்தோப்பு. டேய், கரெக்டான வழியில் கூட்டு போடா தம்பி. அவன் போகிற வழியில் என்னை கூட்டு போகிறான் போல இருக்கு. நான் போகிற மாதிரி ஒரு வழியாக கூட்டு போடா தம்பி. ஆண்டவா, சார்ஜ் தான் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஏய், உள்ளே இங்கே நிறைய நாய் இருக்கும் போலையே. தாக்கு பிடிக்குமா? போலாமா? டேய், போலாமா? அங்கே ஏகப்பட்ட நாய் குலைக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. இவன் வேற வேகமாக போகிறான். எனக்கு ஒரே பயமாக இருக்குது. எதுக்கும் கையில் வந்துட்டு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் எடுத்து வச்சுக்கலாம். என்ன நடக்க போதோ தெரியலையே. இப்போ இதில் என்ன ப்ராப்ளம்னா, எல்லாருமே இனிமேல் தான் வருவாங்க. அதனால் இப்போ வந்து நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். அந்த சைடில் வந்துட்டு நாய்ங்கெல்லாம் குலைக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. ஒருவேளை நான் தப்பான வழியில் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப பெரிய சிக்கல். ஏன்னா நட்ட நடு காட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டோன்னு சொன்னால் இங்கேருந்து நம்மளுக்கு ரெஸ்கியூ பண்ணுறது கூட யாரும் இருக்க மாட்டாங்க. தண்ணி இந்த சைடில் ஓடி வந்திருக்குது. ஸோ அவன் கரெக்டான ஏரியா சைடு தான் கூப்பிட்டு போகிறான்னு நினைக்கிறேன். தண்ணி வர்ற ஏரியா தான் அது. அவன் வெயிட் பண்ணுறான் பாருங்களேன், நம்மளுக்காண்டி தான் வெயிட் பண்ணுறான். ஆனால் தண்ணி விழுகிற சவுண்டே கேட்கலையே. மேப் 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 குட்டை. ஷிட். மேப்பில் வந்து அவன் என்னை கூப்பிட்டு வந்துருக்கிறது வந்து அதையும் தாண்டி வருதுன்னு காட்டுது. அதையும் தாண்டி வந்த மாதிரி காட்டுது. ஆனால் அவன் கரெக்டாக தான் வந்திருக்கானா?
அந்த சைட்லேருந்து தான் நாய்ங்க கத்துற சத்தம் கேட்குது. ஏன்னா இவனே வந்து நம்ம மேலே வந்து தாவணும். மித்த நாய்ங்க எப்படி இருக்குன்றது சொல்ல முடியாது. எல்லா நாயும் ஒரே மாதிரி இருக்காது, அக்ரெசிவாக கூட இருக்கலாம். அந்த சைடில் தான் தண்ணி விழுகிற சவுண்டு கேட்குது. ஆனால் அவன் இந்த சைடில் கூப்பிட்டு போகிறான். ஓ மை காட், 9 நிமிஷம் ஆச்சு. நம்மளும் அவன் ஸ்பீடுக்கு போகணும். அவன் நான் எனக்காண்டி தான் வெயிட் பண்ணுறான். வெயிட் பண்ணி போகிறான். காடு வேறு பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. யாருமே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 7:15 8 மணிக்குள்ளே இருக்கும். 7:15 தான் இருங்க, எக்ஸாக்ட் டைமே பார்ப்போம். 7:11 தான் ஆகுது. 7:11 தான் ஆகுது. நான் காலையில் விடிய காலத்திலே கிளம்பி வந்துட்டதுனால இங்கே வந்து இருட்டாக இருக்கும்போதே வந்துட்டேன் நான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு விடிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஸ்டேஜில் இருக்குது. இதை பாருங்கள், ஃபுல் காடு. அவனுக்கு வந்து இடம் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ரெகுலராக வந்துட்டு ஆளுங்கள்லாம் வர்றதுனால அவன் வந்து அவனே எல்லாரையும் கூப்பிட்டு போவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இது ஏதோ சந்து பந்துக்குள்ளெல்லாம் கூப்பிட்டு போகிறான். யார் விட்டு வயலுக்குள்ளேயெல்லாம் கூப்பிட்டு போகிறான். கரெக்டாக தான் போகிறேன்னா எனக்கே தெரியலையே. மேப்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம். இதை நான் டவுன்லோட் போட்டு வச்சுருந்தேன். ஆனாலும் இங்கே பாருங்களேன், எங்கேயோ காட்டுது. டேய், ஐயோ, இவன் எங்கே போனான்னு தெரியலையே. நான் கவனிக்காமல் விட்டேனே. அந்த இருக்கான். டேய், கூடவே வாடா. பார்த்துட்டு தான் போகிறேன். அவன் ஸ்பீடுக்கு நம்மளால ஓட முடியல. தண்ணி இந்த சைட்லெல்லாம் விழுந்து ஓடி இருக்குது. அதை வச்சு பார்த்தா இங்கே ஒரு நீர் பொழுகை க்ரியேட் ஆகி ஓடி இருக்கு. மேபி இருக்கலாம் இந்த பிளேஸாக கூட. டேய், சுத்தமாக ஆளை காணோம். ஆண்டவா, இது எங்கெங்கேயோ கூப்பிட்டு வரான். எங்கே கூப்பிட்டு போகிறான்னு தெரியலையே. ஏய், இங்கே வா. நமக்கு காலை போகிறது முடிஞ்ச அளவுக்கு போவோம். ஐயோ, நான் கொடுக்குற சவுண்டை பார்த்து வேறு யாருன்னா எதுனா நாய் வந்துடும் போகணும்னு பயமாக இருக்குது. இந்த சைடில் தான் போயிருப்பான்னு தோணுது. பார்ப்போம். எப்போ இங்கே வந்து நிற்கிறான். போடா. சரியாக வந்து நின்னா. நான் அந்த சைடில் திரும்பி பார்த்துட்டு இருந்தேன். எங்கடா காணாமன்னு பார்த்தா இங்கே வந்து நிற்கிறான். போடா. இதுக்கு மேலே இவனை விட்டோன்னா அதுக்கப்புறம் ஓடிடுவான். அதுக்கப்புறம் நம்ம இடத்த பிடிக்க முடியாது. ஐயோ சாமி, கொஞ்ச நேரத்தில் அள்ளி கிளம்பிடுச்சு. இப்போ இந்த இடம் இந்த காட்டுக்குள்ள நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். உட்காமுக்கு
ஏ தம்பி, உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு போடா. ஆடவா. ஏ இன்னும் எங்கடா மேலே போகிற? இன்னும் மேலே மேலே போயிட்டே இருக்கிறான். ஏ ஆல்ரெடி 11 கிலோமீட்டர் ஆச்சுடா, எங்கடா கூப்பிட்டு போகிற? தனியாலாம் கடைசியில் புலம்பு விட்டானுங்க. ஒருத்தனாச்சும் வரானுங்களா? வாங்கடா வாங்கடான்னா ஒரு பயில வர மாட்டேறாங்க. எவனை கேட்டாலும் வேலை இருக்குது வேலை இருக்குது வேலை இருக்குது. போங்கடா. ஏ விட்டா இவன் மலைக்கு கூட்டு போயிடுவான் போலுக்குது. கரெக்டாக தான் போகிறானா இல்லை அவங்களுக்கு எதுனாச்சும் வேலை செய்கிற இடமா பார்த்து போகிறானா? ரெகுலராக அவங்க போகிற இடமா? அதாவது போய் ஃபுல்லாக இருக்குது. இங்கே கூட்டு வந்துடலாம். சத்தியமாக திரும்பி போகிறதுக்கு எனக்கு வழி 1% கூட தெரியாது. இதுக்கப்புறம் அவன் நம்பி தான் போகிறான் ஃபுல் அண்ட் ஃபுல். ரிட்டன் போகிறது கூட கஷ்டம்தான். மற்ற நாய்ங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுங்கள்ட்ட மாட்டானா அவ்வளோதான், களி தான். ஏய் மறுபடியும் எங்கேயோ போயிட்டான். ஏங்க அடப்பாவி, சுற்றி முற்றி கடைசியில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஓடும். ஐயோ எவ்வளோ சுற்றினாலும் கரெக்டாக ஸ்பாட்டை கூட்டு வந்துட்டாங்க. ஆட கொடுங்க. 16 நிமிஷத்தில் வந்துருக்குது அங்கேருந்து. மூச்சு போட்டுது. இருடா எப்பா, இது வேற. அடடா தண்ணி பாருங்க வேற லெவலில் இருக்கு. மூச்சா பிடிச்சா போயிடாதரா. அடடா அவர் சொன்னார் ஒருத்தர், தண்ணி அள்ளி குடிக்கலாம் அப்படின்னாரு. அப்படிதான் இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. ஓ வலிக்கு விட்டுறாமல் இருக்கணும். அம்மாடியோ, இதில் கால் வைக்கிறதுக்கே வலிக்குதுங்க. வேறு கால் வச்சாலே வலிக்குது. இதுக்குள்ளே என்ன மீன் மாதிரி எதுவும் துள்ளு. இன்னும் எவ்வளோ தூரம் தான்டா போனோம்? ரொம்ப தூரம் வந்துட்டேன்டா. ஓ இதுதான் ஸ்பாட்டேவா? பக்காடா பக்காடா பக்காடா, வெரி குட்ரா, யூ ஆர் கிரேட். வா வா வா. இங்கே வந்து துடிசோ போட்டு துரித வச்சுக்கிறாங்க ஆளுங்க. அது அங்கே நிற்கிறதுக்கே வலிக்குது. ஆனால் இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. ஆளுங்க வந்தால் குளிக்கலாம், இல்லைன்னா ரொம்ப ரிஸ்க்கு தான். ஏன்னா இங்கே வந்து ஆல்ரெடி குளித்தவங்களுக்கு வந்து போகும்போது சின்ன வயசுலேருந்து வந்து இங்கே குளிப்பாங்களாம். இதில் வந்து சறுக்கிட்டு அப்படியே போய் அதில் விழுவாங்க. அதுதான் வந்துட்டு இதுக்கு பேர் வழுக்கு பாறை. இந்த சறுக்கிட்டு போய் விழுகிறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்க ட்ரௌசர்லாம் கிழிஞ்சு போயிடுமா. சின்ன வயசில் ஓட்டையாக தான் வருவாங்களாம். ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டன் வந்து இங்கே வந்து குளிச்சுட்டு வீட்டுக்கு போவாங்களாம். யூனிஃபார்ம் பேண்ட்டெல்லாம் பார்த்தா ஓட்டையாக இருக்குமா. அது மாதிரி சொல்கிறாங்க அந்த இந்த ஏரியாக்காரவங்க. நம்மளை இப்போ கூப்பிட்டு வந்து விட்டார் இல்லையா அந்த ஐயா. ஆனால் எங்கெங்கேயோ சுற்றி கடைசியில் இங்கே கொண்டு வந்து விடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏய் இங்கே வாடா. அவன் எதையும் முடிச்சிருக்கான். தம்பி இங்கே வா.
அவனுக்கு கூப்பிட்டா கேட்காதுன்னு நினைக்கிறேன். இரசலாக இருக்குல்ல தம்பி. ஹை அப்படியா? சூப்பராக தாங்க. ஆனால் இப்படி ஒரு கைடு எனக்கு வந்து அமைவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. வெல்கம் டு இது என்னது வழுக்குப்பாறை. வெல்கம் டு வழுக்குப்பாறை. வழுக்கி விழுந்தா கம்பெனி பொறுப்பு இல்லை. இங்கே யார் வந்தீங்கனாலும் சரி, இவன் இருக்கிறான் சரியா, இவன் இருக்க வரைக்கும் நீங்கள் கவலையே பட வேணாம். இவன் ஒரு ரூட்டில் கூப்பிட்டு வர்றான். அந்த ரூட்டு வந்துட்டு 100% கரெக்டான ரூட்டு, பக்காவாக கூப்பிட்டு வந்துட்டான். ஆனால் ஒரு இவ்வளோ அறிவு இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. டேய் இவாடா, முன்ன நல்லா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஹலோ, இவனுக்கு பேசுகிறதெல்லாம் புரியுதுங்க. மனுஷங்க என்னென்னலாம் பேசுகிறோமோ எல்லாமே புரியுது. எவ்வளோ தூரம் ஓடியாந்துருக்கான் தெரியுமா? 16 நிமிஷம். நானே ஓடியாந்து எனக்கே இழைக்க ஆரம்பிச்சிருச்சு. 16 நிமிஷம் ஓடியாந்துருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் அது மாதிரி வரும். 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டருக்குள்ளே வரும். அந்த பாதையிலேருந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டரோட தரப்பாதை முடிஞ்சிருது. அதுக்கு அங்கிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காட்டுக்குள்ளே தான் வந்திருக்கோம். அப்படியாப்பட்ட ஏரியா இது. ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டுக்குள்ளே கூட்டு வந்திருக்கான். ஆனால் நானும் ஒரு நம்பிக்கையிலே வந்தேன், சரி கண்டிப்பாக கரெக்டாக கூப்பிட்டு போயிடுவான் அப்படின்னு. ஏன்னா அந்த அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்க, அவன் கரெக்டாக கூட்டு போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அதே மாதிரியே கரெக்டாக கூப்பிட்டு வந்துட்டாங்க. எனக்கே ஆச்சரியமாக போச்சு. உனக்கு இந்த வருஷம் நான் வந்துட்டு அவார்டு வாங்கி கொடுக்காம விட மாட்டேன்டா. இந்த வட்டம் பாரு, நீ பயங்கரமாக ஃபேமஸ் ஆக போகிற. தமிழ்நாடு முழுக்க இல்லை, இந்தியா முழுக்க ஃபேமஸ் ஆக போகிற.